இங்க ஒரு கடற்கண்ணி அதோட குழந்தைய ஒரு கூடையில மறைச்சு வச்சுட்டு மீன் பிடிக்கிறவன் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அவனை டைவர்ட் பண்றதுக்காக அவனுக்கு டாட்டா காட்டிட்டு இருக்கிறான். அவன ஒரு பொம்பளை புள்ள டாட்டா காட்டித்தேன்னு வேகமா அவனும் டாட்டா காட்டிக்கிட்டே டைவர்ட் ஆகி மூதேவி கொண்டு போய் பாறையிலே போட்ட சொருகிறோம். அந்த நேரத்துல இந்த மெர்மைடோட குழந்தை அழுதுகிட்டே இருக்குமா. அப்போ ஒரு குழந்தை இல்லாத கப்பல் குழந்தை அழற சவுண்டை கேட்டு மெர்மைடோட குழந்தையை காப்பாத்தி இது கடவுள் கொடுத்த குழந்தை, இதை நம்மளே வச்சுக்கலான்னு அதுக்கு கர்ணன்னு பேர் வச்சு ஆசையா வளர்க்குறாங்க. போட்டை டைவர்ட் பண்ணிட்டு வந்த கடற்கண்ணி குழந்தையை தேடுனா குழந்தைய காணும். கடற்கண்ணி அழுதுட்டே அங்கிருந்து போயிருவாங்க. அடுத்து கர்ணனுக்கு 13 வயசு ஆகுது. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அவனோட தாகம் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. அது மட்டுமில்ல அவனோட கையில இருந்து எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் எல்லாம் வேற பாஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கர்ணனோட ஃப்ரெண்டு கர்ணனோட கையில மீன் செதில் வளர்ந்துருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஏதோ மீன் செதில் வளர்ந்துட்டு இருக்குது, என்னடா விஷயம்னு கேட்க கர்ணனு பயந்து போய் வேகமா வீட்டுக்கு ஓடி அந்த கையை கழுவுறான். ஆனாலும் அந்த செதில் போக மாட்டேங்குது. கன்ஃபியூஸ் ஆனவன் என்ன பண்றதுனே தெரியாம தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியை குடிக்கிறான். பட் வாட்டர் பாட்டில் அவனோட கையிலே ஒட்டிக்குது. அதை கஷ்டப்பட்டு எடுத்தா சவத்துல திரும்ப கை ஒட்டிக்கும். அட என்னடா இப்படி கொடூரமா நடந்துகிட்டு இருக்குன்னு பதறி போனவன் அம்மா அப்பான்னு கத்தி கதறான். பதறி போன பேரண்ட்ஸும் என்னடான்னு போய் பாக்குறாங்க. பையன் சீலிங் ஃபேன் மாதிரி தொங்கிட்டு இருப்பான். சோ இமிடியேட்டா கர்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. டாக்டரும் அவனோட உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க, ஏதோ கனவுல அப்படியே சவத்து மலை ஏறி இருப்பான், அப்படியே ஒட்டிட்டு தொங்குற மாதிரியே கனவு கண்டிருப்பான், நீங்களும் அதை பார்த்து பதறி இருப்பீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்த மறுநாள் நீச்சல் போட்டியில கர்ணன் பார்ட்டிசிபேட் பண்றான். அதுல அவன் வேர்ல்ட் ரெக்கார்டையே முறியடிச்சிடறான். எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஏன்னா அவனோட கையில மீனுக்கு வளரும் இல்லையா துடுப்பு, அந்த துடுப்பு வளர்ந்துருக்கும். அதனால உடனே அவனோட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த கிரவுண்டையே ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி என்ன மச்சான் பண்றதுன்னு கேட்க அக்கார்டிங் டு புக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ மீனுக்கு பிறந்த ஒரு சூப்பர் மேன் மச்சான், உனக்கு உண்மையாவே சூப்பர் பவர் எல்லாம் இருக்குடா, ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு தான் நீ பிறந்தியா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. நீ எதுக்கும் உன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்கு, அந்த டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டோம் கன்ஃபார்மா நீ மீனுக்கு பிறந்த பையதான். சரிவா மீன் தொட்டியில இருக்கக்கூடிய மீன் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு கர்ணனை மீன் கிட்ட பேச சொல்றான். அந்த மீனும் இவன் பேசுறதை கேட்டுட்டு பொசுக்குன்னு மீன் தொட்டிக்குள்ள இருந்து வெளியில துள்ளி குதிச்சிரும். இதை பார்த்த கர்ணனோட ஃப்ரெண்டு மச்சான் நீ மனச பையில கிடையாது, மெர்மைடுக்கு பிறந்த மெர்மைடு குழந்தை, அதனால தான் உனக்கு இவ்வளவு சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்ல இதனால வெக்ஸான கர்ணன் கடலுக்குள்ள போய் அவனோட மூச்சை பிடிச்சு பார்க்கறான். அவனால ஒரு அரை நாளைக்கு மேல தண்ணிக்குள்ள இருக்க முடியுது. அந்த நேரத்துல ஒரு மீன் பிடிக்கிறவன் கர்ணனை வலை வீசி பிடிச்சிடறான். அதனால பயந்து போன கர்ணன் கத்துன்னு கத்த அந்த சவுண்டை கேட்டு அவனோட உண்மையான தாய் கடற்கண்ணி அங்க வந்துடுறாங்க. பட் மீன் பிடிக்கிறவன் அவங்களையும் வலை வீசி பிடிச்சிடறான். அப்போ கர்ணனோட ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் கடற்குள்ள குதிச்சு கர்ணனோட அம்மாவையே காப்பாத்துறான். ஒரு வழியா கர்ணனோட அம்மாவும் கர்ணனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கர்ணனை காப்பாத்தி கரைக்கு கூட்டு வந்துடுறாங்க. கரையில கர்ணனோட வளர்ப்பு தாய் தந்தை இங்க வந்து நீ எங்களுக்கு கடல்ல தான் கிடைச்சடா கர்ணா, நாங்க உன்னோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது, உன்னோட உண்மையான அம்மா அப்பாவை நாங்க பார்த்ததும் கிடையாதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சோ கர்ணனுக்கு அவனோட ஒரிஜினல் அம்மா கடற்கண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கூடயே அவனை அனுப்பி வச்சிடறாங்க. அவனை டாடா பாய் பாய் சொல்லிட்டு கடலுக்குள்ள போறான். படம் முடியுது.